பேய் பாஸ் வீட்டில் நடந்த டாஸ்கில் வெற்றி பெற்ற பூமாரி வீட்டு பூனை கோஸ்ட் பாஸ் பெட் ஓனர் கார்டினை பயன்படுத்தி பூமாரியை சந்திப்பதற்காக பேய் பாஸ் வீட்டை விட்டு காரில் வெளியேறுகிறது. பூமாரிமா, என்னம்மா செய்யற? சீக்கிரம் எந்திரி, பள்ளிக்கூடத்துக்கு லேட் ஆயிட்டல. ஓகே மம்மி. அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பாசமுள்ள மீன ராசிக்காரர்களே, இன்னைக்கு உங்க ராசியில குரு 8ஆம் பார்வையில பார்க்கறதுனால விட்டு போய் ரொம்ப தூரத்துல இருக்கிற உங்களோட சொந்தங்கள்லாம் இன்னைக்கு உங்களை பார்க்க வருவாங்க. ஆமா, அப்படியே பேய் பாஸ் வீட்டுக்கு போன பூனை என்ன பார்க்க அப்படியே திரும்பி வந்துரும். பேசுறாங்க பாரு பேச்சு. இதுவும் பூனை இல்ல, என்னோட மனப்பிரமையா தான் இருக்கும்.
முக்கியமான இடத்துக்கு போக வேண்டி கிடக்கு. யாரா பூனை, என்னல இதெல்லாம்? என்னல பூனை, சொக்கி வீட்டுக்கு முன்னாடி யானைய கட்டி வச்சிருக்காங்க. யா சொக்கி, யா சொக்கி, எங்கப்பா இருக்கா? என்னையோடு எங்க அம்மா வீட்டை விட்டு போய் 55 நாள் ஆகுது. இந்த 55 நாளா எங்க அம்மையோட மூஞ்ச கூட நான் பார்க்கவே இல்லை. 55 நாள் ஆயிருச்சு. இனிமேல அம்மா எங்களை தேடி வருவாங்கன்னு நம்பிக்கையே எனக்கு இல்லை. யா சொக்கி, யா சொக்கி, சொக்கி, யா சொக்கி, சொக்கி. வாடி பூமாரி, என்ன விஷயம்? யா சொக்கி, என்னப்பா உங்க வீட்டு முன்னாடி காட்டு யானைய சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கீங்க? அதுவா? அதுவாமா? அது எங்களுக்கு 25 நாள் தான் பணம் வந்துச்சு. 22 நாளில 22 லட்சம் அந்த கடங்கார பயலுவலுக்கு கொடுத்துட்டோம். மீதி 3 லட்சம் இருந்துச்சு. அந்த 3 லட்சம் ரூபாயை என்ன செய்யன்னு தெரியல. இவ அம்மாக்காரி வீட்டுல இருந்தானா இவ அம்மாக்காரிய திட்டி திட்டியே எனக்கு நல்லா வீட்டுல டைம் பாஸ் ஆகும். இவளோட அம்மாக்காரிய திட்டி திட்டியே எனக்கு பழக்கமானதுனால அவ அம்மாக்காரி இல்லாம என்னால இருக்க முடியல. அதுக்குதான் மீதம் இருக்கிற ரூபால ஒரு ஆப்பிரிக்கா காட்டு யானைய வாடகைக்கு எடுத்து எனக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் அந்த யானைய அவளா நினைச்சு திட்டிட்டு இருப்பேன். ஏய், ஏய், ஆப்பிரிக்கா காட்டு பூதம், அங்க என்னடி சத்தம்? அதான் குண்டா சட்டில இருக்கிற மொத்த பழைய சோறு எடுத்து தின்னால, பிறகு எதுக்கு ஒய் ஒய்னு கத்திட்டு கிடக்கா? அடி ஆப்பிரிக்கா காட்டு பூதம், அமைதியாயிருடி. எங்க பாட்டி இப்படி தாமுட்டி. ஆமா, எட்டி பூமாரி, நீ எதுக்குட்டி இங்க வந்தா சொல்லவே இல்ல? அட, வந்த விஷயத்தையே மறந்துட்டம்பா. யா சொக்கி, எங்க வீட்டு பூனை பேய் பாசு வீட்டுல இருந்து மறுக்க என்கிட்டயே வந்துட்டுப்பா. என்ன, பூனை பேய் பாசு வீட்டுல இருந்து திரும்ப வந்துருச்சா? என்னது, பூனை திரும்ப வந்துட்டா? என்னது, பேய் பாசு வீட்டுக்கு போன பூனை திரும்ப வந்துருச்சா? ஏய், ஏய், பூமாரி, என்னடி சொல்றா? ஆமாப்பா, நீங்கெல்லாம் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். அதனாலதான் என் பூனை சிஞ்சான கையோடயே கூட்டு வந்துட்டேன். எலா பூனை, அங்க என்னலாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா? உள்ள வா. மியாவ், 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 மியாவ். பாத்தீங்களா, எல்லாரும் பாத்தீங்களா? பேய் பாசு வீட்டுக்கு போன என்னோட பூனை திரும்ப என்கிட்டயே வந்துட்டு. ஏய், பூனை, எங்க அம்மாவை பேய் பாசு வீட்டுல பாத்தியா? சொல்லு, எங்க அம்மா பேய் பாசு வீட்டுல என்ன செய்யறவ? சொல்லு பூனை, எங்க அம்மைய கடைசியா எப்ப பார்த்த? எல பூனை, என்ன மன்னிச்சிடல. நீ சொல்ல சொல்ல கேட்காம நான் அந்த சோத்தை தின்னு புட்டேன். நாங்க எல்லாரும் ஆம்புலன்ஸ்ல ஏறி பேய் பஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்ல. நீ அது வரைக்கும் பேய் பஸ் விட்ட பத்திரமா பாத்துக்க என்ன. சொல்லல பூனை, ஏன் யோசிச்சுட்டு இருக்கா? கடைசியா எங்க அம்மைய பேய் பஸ் வீட்டுல எப்ப பார்த்தா? சொல்லல பூனை, கடைசியா எங்க
அதை எல்லாரும் விடுங்க. முதல்ல பேய் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி போகணும்னு கேளு. ஏய் ஏய் பூனை பூனை எங்க போறா எங்க போறா? பாட்டி, இந்த பூனை பொம்மை கார்ல விளையாடல. இந்த பூனை நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வருது பாட்டி. எவ்வளவு நாளா நாம பேய் பாஸ் நிகழ்ச்சிய டிவியில ஓடுதான்னு நைட்டு தூங்காம உட்காந்து டிவியில பார்த்துட்டு இருந்தோம். ஆனா பேய் பாஸ் வீட்டை கண்டுபிடிக்கணும்னா நாம முதல்ல இந்த கருப்பு கலரு காரை கண்டுபிடிக்கணும்.